இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, சைனாவில் நம்மளுடைய சைனீஸ் ஏஜெண்ட்டு, நம்ம டீமை சேர்ந்த சைனீஸ் ஏஜெண்ட்டு என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன். அதில் ஒரு முக்கியமான ஒரு சர்வீஸ் இருக்குது. அந்த சர்வீஸ் பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதாவது ஒரு சப்ளையர் இருக்கிறாங்க. அந்த சப்ளையர் ஒரு ஃபேக்ட்ரியா இல்லாட்டினா ஒரு ட்ரேடிங் கம்பெனியா, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் ஆன்லைனில் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து பார்க்கும்போது யாராலையுமே கரெக்டாக சொல்லிட முடியாது. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. அதை நீங்கள் அலிபாபாவிலேருந்து இருக்கலாம், இல்லாட்டினா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துருந்துருக்கலாம், மேட் இன் சைனாவிலேருந்து நீங்கள் சப்ளையரை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கலாம். ஆன்லைனில் நீங்கள் இங்கே என்ன சோர்ஸ் மூலமாக ஒரு சப்ளையரை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தாலும், நீங்கள் ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த சர்வீஸை நம்மளுடைய சைனீஸ் ஏஜெண்ட்டு சைனாவிலேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஒரு வாட்ஸ்அப் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது ஒரு வாட்ஸ்அப் கான்வர்சேஷன். நம்மளுடைய சைனீஸ் ஏஜெண்ட்டு என்னோட வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ண அந்த ஒரு கான்வர்சேஷன் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதில் ஃபஸ்ட்டு போட்டிருக்கு, கேன் யூ கிளியர் இந்தியன் கஸ்டம்ஸ் அப்படின்னு போட்டிருக்குது. நான் அதில் டைப் பண்ணியிருக்கேன், இந்த கிளையண்ட் செட் பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது என்னென்னா, நம்மளுடைய கிளையண்ட் ஒருத்தர், நம்ம தமிழ்நாடு சேர்ந்த கிளையண்ட் ஒருத்தர் ஒரு ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணார். அதுக்காண்டி என்னை காண்டாக்ட் பண்ணார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த ப்ராடக்டை இம்போர்ட் பண்ண முடியும், இந்தியாவில் அலௌடு தான், கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்லாம் பண்ணிடலாம், இந்தியாவில் ஆஸ் பெர் ரூல்ஸ் அந்த ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணுறதுக்கு அலௌடு தான் அப்படின்னு சொன்னார். ஆனால் என்ன இஷ்யூ அப்படின்னா, அந்த ப்ராடக்டை சைனாவில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பேன் செய்யப்பட்ட ஒரு ப்ராடக்ட். சைனாவிலேருந்து அந்த ப்ராடக்டை ஏற்றுமதி செய்ய முடியாது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு நம்மளுடைய சைனீஸ் ஏஜெண்ட்டை கொடுத்தாங்க. அதாவது இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கோங்களேன், நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு ஆனியன் வந்து எப்போவுமே அது எக்ஸ்போர்ட்டபிள் கண்டிஷனில் இருக்காது, எப்போவுமே நம்ம ஏற்றுமதி செஞ்சிட்ருக்க முடியாது. திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா, ஆனியன் எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் இந்தியாவிலையுமே நிறையா ப்ராடக்ட்ஸை திடீர்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஃபியூ மந்த்ஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு பேன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் சைனாலையுமே அந்த ப்ராடக்டை சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்குறாங்க, இந்தியாவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே இருக்கிற சைனீஸ் சப்ளையர் நம்மளுடைய கிளையண்ட்டை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது எங்களால் பண்ண முடியும்னு அவங்க சொன்ன உடனே நம்மளுடைய கிளையண்ட் என்ன சொன்னார் அப்படின்னா, ஓகே சார், அவங்க இந்த ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க, சில பேர் முடியாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் இந்த சப்ளையர் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நேரடியாக போய் பார்க்குறோம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அதை இம்போர்ட் பண்ணலாமா, எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம திங்க் பண்ணலாம் அப்படின்னாரு. அண்ட் தென் என்னாச்சு அப்படின்னா, நான் சொன்னேன் அவர்கிட்ட, இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாலாம் போய் பார்க்க வேண்டாம், பிகாஸ் சைனீஸ் ஏஜெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ப்ராடக்டே சைனாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இந்த சப்ளையரை நம்ம கரெக்டாக நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுவோம் சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த கான்வர்சேஷன் நீங்கள் பார்க்குறீங்க, நம்மளுடைய சைனீஸ் ஏஜெண்ட் தான் நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க இன்ஃபர்மேஷன். என்னென்னா, தட் ஃபேக்ட்ரி இஸ் ட்ரேடிங் கம்பெனி. அந்த ஃபேக்ட்ரி வந்து ஒரு ட்ரேடிங் கம்பெனி தான், தே ஆர் நாட் ஃபேக்ட்ரி, அவங்க ஃபேக்ட்ரி கிடையாது அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க பாருங்கள், எவ்ரி திங் ஐ ஆஸ்க்டு ஷீ செட் ஐ டோன்ட் நோ. அவங்க வந்து என்ன கேட்டாலுமே அவங்க எதுவுமே தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ப்ரொவைட் ஃபேக் கம்பெனி நேம், நாட் மச் சேம் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு ஃபேக் கம்பெனி நேம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சேம் ப்ராடக்ட்டு, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராடக்ட்லாம் கிடையாது. ஸோ திஸ் இஸ் நாட் எ குட் சப்ளையர் அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீட்பேக்கு கொடுத்துருக்காங்க.
அதனால் அதுக்கப்புறம் பாருங்கள், திஸ் லேடி இஸ் நாட் குட் டு தட்ஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் செக் மை அதர் வாட்ஸ்அப் ஐ சென்ட் ஆன் தேர் த ஃபைல் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அப்போ நமக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மிக முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்பிட்டாங்க. எந்த சப்ளையரை சைனாவுக்கு போய் மீட் பண்ணணும் அப்படின்னு நம்மளுடைய கிளையண்ட்டு நினச்சாரோ அவர் போய் மீட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பிகாஸ் அந்த கம்பெனியே என்ன அப்படின்னா ஒரு ஃபேக் கம்பெனி அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை நம்மளுடைய சைனீஸ் ஏஜென்ட் அங்கேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் ஹேவிங் அ ஃபோன் கால் டிஸ்கஷன் வித் தட் கன்சர்ன்டு லேடி, அந்த லேடியோட ஒரு ஃபோன் கால் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் அனுப்பியிருக்காங்க. இந்த ஒரு சர்வீஸ் நம்மளுடைய சைனீஸ் ஏஜென்ட் சைனாவிலேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது உங்களுடைய ப்ராடக்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு சைனீஸ் சப்ளையர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த கம்பெனி பற்றின சம் டீட்டெயில்ஸ் லைக் அது ட்ரேடிங் கம்பெனியா இல்லை ஃபேக்ட்ரியா, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து கொடுப்பாங்க. முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அது ஜென்யூன் சப்ளையர் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்தா கூட நீங்கள் டைரெக்டாக போய் அந்த சப்ளையரை மீட் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் பண்ணுறது தான் ஒரு பெஸ்ட்டு வேயாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய ஏஜெண்ட் இல்லாட்டினா உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு ஏஜெண்ட்டு அவங்கள யூஸ் பண்ணி டைரெக்டாக போய் மீட் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ஆன்லைனில் ஃபோன் கால் மூலமாக ஒரு சைனீஸ் ஏஜெண்ட்டு சைனீஸ் சப்ளையர் கூட டிஸ்கஷன் பண்ணிவிட்டு நமக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன். இதை வச்சு மட்டும் ஜென்யூன்னு சொன்னால் கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, உடனே பேமெண்ட்லாம் பண்ணி நீங்கள் எதுவும் பண்ண தேவை கிடையாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நேரடியாக நீங்களே போய் அந்த சைனீஸ் சப்ளையரை மீட் பண்ணுங்கள். ஆஃபீஸில் போய் பாருங்கள், அவங்களுடைய ஃபேக்ட்ரியில் போய் பாருங்கள். அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் யாராவது அங்கே இருந்தாலும் சரி, இல்லை வேறு நீங்களாகவே ஃபைண்ட் அவுட் பண்ண ஒரு ஏஜெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்கள போய் நேரடியாக பார்க்க சொல்லுங்கள். தேவைப்பட்டால் நம்மளுடைய பெய்ட் சர்வீஸ் அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். நேரடியாக போய் மீட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா நம்மளுடைய சைனீஸ் ஏஜெண்ட் போய் பார்த்துட்டு நமக்கு ஒரு ஃபீட்பேக் இதே மாதிரி கொடுப்பாங்க. இந்த சர்வீஸ், அதாவது ஜஸ்ட்டு ஃபோன் கால் மட்டும் பண்ணி அந்த ஃபேக்ட்ரி எப்படிப்பட்டது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கான காஸ்ட் என்ன அப்படின்றத நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள்.